பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 1 அதிகாரம் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். லூக்கா 1 அதிகாரம் 37 சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தாள். தேவதூதன், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அதே போல மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனே அறியனே என்றாள். இதோ உனது இனத்தாலாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். தேவதூதன் சகரியாவிடம் சொல்லும்போது, சகரியா இதை நான் எதினால் அறிவேன் என்கிறார். மரியாளிடம் தேவதூதன் சொன்னபோது மரியாள் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். ஆனால் சகரியாவிடம் தேவதூதன் பேசும்போதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். அதே போல மரியாளிடம் பேசும்போதும், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்கிறார். எனவேதான் அவர்கள் இதை நான் எதினால் அறிவேன், இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்கும் போதும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேண்டுதல் செய்த சகரியாவுக்கும் கிருபை பெற்ற மரியாளுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை தேவன் செய்தார். காரணம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போதும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற, அவருடைய கிருபையை பெற்றிருக்கிற நமக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை தேவன் செய்வார். தேவனிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கும் அவருடைய கிருபையை பெற்றவர்களுக்கும் கர்த்தர் அநேக வசனங்களையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து அதன் மூலம் பேசுகிறார். நம்மையும் ஆற்றி தேற்றி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் நாமும் இதை நான் எப்படி அறிவேன், இதை நான் எதினால் அறிவேன், இது எப்படி ஆகும் என்று கேட்கிறோம், பயப்படுகிறோம். எனவே தேவன் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்போது நிறைவேறும், எப்படி நிறைவேறும் என்று காத்திருக்கிற, எதிர்பார்க்கிற நம்மை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பயப்படாதே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நமக்கு சொல்கிறார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அனுதினமும் உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறும், எதனால் நிறைவேறும் என காத்து கொண்டிருக்கிற வேளையில் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எங்களை ஆற்றி தேற்றி எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் ஒருவித தேவையோடு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.